ஹாய் மக்களே, மேக சந்தேசம் சீரியல் விடுபட்டதெல்லாம் பார்க்கலாம். எல்லாரும் மன்னிச்சிருங்க, கரெக்ட் டைமுக்கு என்னால் போட முடியல. ஏன்னா இங்கே நெட்வொர்க் அந்தளவுக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. பிகாஸ் ஆஃப் இந்த வாரனால் எனக்கு கிடைக்கும்போது நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். பூமியோக்காக நான் சாமியை கும்பிட்டுட்டு வரும்போது பூமியை வம்பு கிழக்கிறாங்க அபூர்வா. ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல இருக்கு. எந்த கையால் அவன் நெத்தியில் பொட்டு வச்சானோ அதே கையால் வெளியில் தள்ளுற அளவுக்கு வருவான் அப்படின்னு சொல்ல, கற்பனை பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு பூமி போக, போடி பைத்தியக்காரி, உன் வாழ்க்கையை சாக்கடையில் தள்ள போகிறேன், அது தெரியாமல் பெரிய பெரிய டைலாக்கெல்லாம் விட்டுட்டு போகிறா அப்படின்னு கோபத்தை அங்கேயே கொட்டிட்டு போகிறாங்க. பூரி பிரசாதம் வாங்கிட்டு வரும்போது பிந்து ஆப்போசிட்டில் வரா. அவளை பார்த்து இந்த பிரசாதம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல, கோயில் பிரசாதம் அதுக்காக எடுத்துக்கிறேன்னு எடுத்துக்கிறா. இது என்ன பிரசாதம் தெரியுமா? என் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு நான் பூஜையில் வச்ச பிரசாதம் அப்படின்னு உடனே துப்பிடுறா. என்ன இப்போ கசக்கதா பிரசாதம் அப்படின்னு பூரி கேட்க, இந்த பிரசாதம் தான் நீ சொல்லியிருந்தா நான் வாங்கியிருக்க மாட்டேன்னு பிந்து சொல்ல, முன்னாடி ஒரு நாள் சிவாவை நீ கட்டி பிடிச்சிருக்கத பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்தது. இப்போ இது தொப்புன உடனே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நீ சிவாவை லவ் பண்ணுறன்றது அப்படின்னு பூரி சொல்ல, ஆமாம் நான் சிவாவை லவ் பண்ணுறேன்னு பிந்து சொல்கிறா. நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கோன்னு உனக்கு தெரியும் இல்லையா, எதுக்கு ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பூரி கேட்க, மேபி சிவா என்ன லவ் பண்ணிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன், ஒரு வேளை உன்னை லவ் பண்ணுறான்னு நீ தான் கற்பனையில் இருக்க போல இருக்கு அப்படின்னு பிந்து சொல்ல, நல்ல ஜோக்கு பண்ணுற அப்படின்னு பூரி சொல்ல, பார்க்கலாம் யாருக்கு கல்யாணம் நடக்குது உண்மையிலே அப்படின்னு 2 பேருமே சேலஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அந்த சிவராத்திரி நைட்டில் ககனும் பூமியும் தக்ஷன் அப்படின்ற ஒரு அரக்கனோட லைஃப்பை தீமா எடுத்து 2 பேருமே பரதநாட்டியம் ஆடுறாங்க. இப்படி ஒரு நாடகம் நடந்துட்டு இருக்கும்போது அபூர்வா சைகை பண்ணுறாங்க பிந்துக்கு, நான் போனதுக்கப்புறம் எந்திரிச்சு வா அப்படின்னு. பிந்து எந்திரிச்சு போன உடனே இந்த சிவாவும் பின்னாடி எந்திரிச்சு போயிடுறான், நட்சத்திராவும் எந்திரிச்சு போயிடுறா. அபூர்வா தாலியை கொடுத்து அவ கழுத்தில் இப்போ கட்டு அப்படின்னு சிவா கிட்ட கேட்க, இது சாமியோட தாலின்னு சொன்னீங்க, சாமியோட பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி கட்டினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சிவா சொல்ல, ஏய் அதுக்கெல்லாம் டைம் இல்லைடா இப்போ கட்டுடா அப்படின்னு சொல்ல, பிந்துவும் ஆமாம் அத்தை, அப்படி சாமி பாதத்தில் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா நாங்கள் 2 பேரும் நல்லா இருப்போம் அத்தை அப்படின்னு சொல்ல, ஆமாம் 2 பேரும் ஜோடியாக சேர்ந்திங்கடி அப்படின்னு இந்த தாலியை நட்சத்திரா கிட்ட கொடுத்து நீ போய் பூஜை பண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்கிறாங்க. சரி வரதை பார்த்து அபூர்வா மறைஞ்சிக்கோடா சிவா அப்படின்னு சொல்ல, சிவா மறைஞ்சிக்கிறான். என்ன அத்தை அங்கே காணோம், ஏன் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு கேட்க, ரெஸ்ட் ரூம் போக வந்தேன்டா, அங்கே கூட்டமாக இருக்குது, இடம் இல்லை, அதனால் இங்கே நின்றுட்டுருக்கேன்டா, போதுமா அப்படின்னு கேட்க, இல்லை நட்சத்திராவை கூட காணோம், அதனால தான் அவளை தேடிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, நாங்கள் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லடா, வருவான்டா நீ போடா அப்படின்னு சொல்ல, சரி போகிறாரு. நட்சத்திராவை காணுமே, எங்கே போயிருக்கா இவா அப்படின்னு தேடும்போது அவள் சின்சியராக ஒரு இடத்துல சாமி கும்பிட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஐயரு குங்கும சிமிழில் கொடுக்கும்போது, என்னது இதுவ சீரியஸாக வாங்குறாளே அப்படின்ட்டு நட்சத்திரா கிட்ட கேட்குற, என்னது அது அப்படின்னு கேட்க, அதை நான் உனக்கு காட்ட முடியாது அப்படின்னு நட்சத்திரா சொல்ல, நான் பார்த்தே ஆகணும்னு பிடுங்கும் போது அவள் அதை தட்டி விட்டுறா. இருட்டில் போய் எங்கேயோ வீழ்ந்துடுது. இதனால டவுட் வந்த செர்ரி நேராக பூமி கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. உடனே பூமியோ, எங்கேயாவது பிந்துவும் சிவாவும் ஒன்னா இருக்கதை நீ பார்த்தியா அப்படின்னு கேட்க, அவங்கள பத்தி ஏன் கேட்குற, என்ன விஷயம் அப்படின்னு செர்ரி கேட்க, உண்மைதான் அப்படின்னு சமாளிக்கிறான். அப்போதான் அபூர்வா சொன்னது ஞாபகம் வருது, ககன் கையால் வீட்டை விட்டு வெளில போகிற நிலைமை கூட உனக்கு வரும்னு சொன்னது ஞாபகம் வருது. சிவாவை தேடிக்கிட்டே வரா, ஃபோனும் பண்ணுறா. அந்த நேரம் சிவா மனமேடையில் உட்காந்துருக்கா. ஐயோ அக்கா ஃபோன் பண்ணுறா அப்படின்னு அபூர்வா கிட்ட சொல்ல, சைலண்டில் போட்டு நீ அவள் ஆப்போசிட்டில் நடந்து போ அப்படின்னு சொல்ல, அவன் அதே மாதிரி செய்கிறான். எங்கடா போயிருந்த, என் வயிறு அப்செட் அக்கா, அதனால் நான் டாய்லெட்டுக்கு வந்தேன்னு சொல்லி சமாளிக்கிறான். இவனை கூட்டிகிட்டு போய் செர்ரி கிட்ட விடுறா. இவனை நீ பத்திரமா பார்த்துக்கணும், இவன் எங்கேயுமே போகாமல் நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த நாடகத்தை அரங்கேற்றத்துக்காக போயிடுறா. ககனும் பூமியும் சூப்பராக பரதநாட்டியம் ஆடிட்டு இருக்கிறத ரொம்ப சுவாரஸ்யமாக பார்த்துட்டு இருக்க இந்த செர்ரி கோட்டை விட்டுறாரு. நைஸா எழுந்திரிச்சு போயிடுறான் சிவா. அங்க மேடையில உக்காந்துக்கிட்டு தாலி கட்டும் போது நினைச்சேன், என்னடா இது இப்படி ஏமாந்துறாளே பூமின்ட்டு. செர்ரி சொன்ன உடனே பூமி ரொம்ப டென்ஷனா சுத்தி சுத்தி வரா. கோயில்ல ஒரு இடத்துல தாலி கட்டும் போது கண்டுபிடிச்சு அவனை பலான அரைஞ்சி அங்கிருந்து இழுத்துக்கிட்டு போறா. வீட்டுல பிந்து அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்த அபூர்வா அவகிட்ட சொல்றாங்க, எப்படியாவது நான் சிவாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன், நீ கவலைப்படாதேன்னு வாக்கு கொடுக்குறாங்க. ககன் வீட்டுல ஹல்தி ஃபங்க்ஷன்ட்டு எல்லாரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் தண்ணியை ஊற்றிக்கிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அந்த நேரம் செர்ரியும் நட்சத்திராவும் ஜாயின் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. திடீர்னு இந்த சிவா மூட் அவுட் ஆகி மேலே போகிறான். அவனை தேடிக்கிட்டு இந்த பூரியும் போக 2 பேருமே மாடியில் நின்று ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த ககன், என்ன உண்மையிலே உன் தம்பிக்கு இதில் விருப்பம் இருக்கா இல்லையா என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல அப்படின்னு கேட்ட உடனே ஷாக் ஆகுது பூமிக்கு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சமாளிக்கும் போது, மேலே பாரு 2 பேருமே ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் முன்னாடியே பார்த்து அவன் டல்லாக இருக்கிறத என் மனசில் சந்தேகத்தை வச்சுட்டு அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்க முடியும்
முடியாதுன்னு சொல்லிட்டு மேலே போய் அவங்ககிட்ட கேட்குறாங்க, என்னதான் பிரச்சனை உனக்கு? என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்ட உடனே அவன் சொல்லி தொலைச்சிருக்கலாம், எதுவுமே அவன் சொல்லலை. அப்படி ஒரு சந்தேகம்லாம் உங்களுக்கு வர வேண்டாம் மாமா, அவன் ஏன் டல்லாக இருக்கான்னு எனக்கு தெரியும்னு இவளே ஒரு கதை சொல்கிறா. காலையிலேருந்து அப்பா அம்மா ஞாபகமாக இருக்குன்னு சொன்னான், அதனால தான் அவன் டல்லாக இருக்கான் அப்படின்னு சொல்லி இவ சமாளிக்க, ஓ இதுதான ரீசனு அப்படின்னு சமாதானம் ஆகிறாரு ககன். பூமி ஓடி வந்து செர்ரி கிட்ட, நான் கேட்டது எடுத்துகிட்டு வந்தையா அப்படின்னோடனே, எடுத்துகிட்டு வந்திருக்கேன், லாஃபிங் டேப்லெட் தானே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். எதுக்குன்னு கேட்க, அதை பற்றி எதுவும் என்கிட்ட இப்போத்தி கேட்காதுன்னு சொல்லி வாய் அடைச்சிட்றா. பூமி சரச்சந்திரா வீட்டுக்கு வரா. அங்கே கேபியை பார்த்து பேசும்போது கேபி வந்து தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு, என்னால் அந்த ஃபங்க்ஷனில் இருக்க முடியலம்மா அப்படின்னு. எதுக்குமா வந்திருக்க அப்படின்னு கேபி கேட்க, அப்பா பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை போய் கூப்பிட்றா. அப்பா அப்பான்னு கூப்பிட அவர் ரொம்ப கோவமா, எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்த அப்படின்னு கேட்க, நாளை மறுநாள் சிவாவுக்கும் பூரிக்கும் அந்த வீட்டில் கல்யாணம் இருக்கு, நீங்கள் வந்து கல்யாணம் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு கேட்க, என்ன பேசிக்கிட்டு இருக்க, அவன் கல்யாணம் நான் எதுக்கு நடத்தணும் அப்படின்னு சரச்சந்திரா கேட்க, உன் பொண்ணு எதுக்கு அவங்க வளர்த்துருக்கணும், அன்னைக்கு அவங்க அப்படி நினைச்சிருந்தா இன்னைக்கு உன் முன்னாடி நான் வந்து நின்று இருக்க மாட்டேன் இல்லப்பா. சரச்சந்திரா கையை பிடிச்சி கேட்குறா, அந்த நன்றி கடனை நீங்க தீர்த்துக்கணும், தயவு செய்து இந்த மாதிரி கல்யாணத்தை பண்ணி வச்சு அந்த நன்றி கடனை தீர்த்துக்கங்க அப்படின்னு அவனை கையை உதறி தள்ளிட்டு, உன் அம்மா இறந்ததுக்கு காரணமே நீதான், நீ பிறக்கும்போது செத்து போயிருந்தா அவ பொழைச்சிருப்பா, அவளோட உயிர் உனக்கு தானமா கொடுத்துட்டு அவ செத்து போயிட்டா, நீ அன்னைக்கே செத்து போயிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, உடனே அபூர்வா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாமா, அவ முகத்துல அக்காவை பாத்துக்கிறீங்க இல்லையா அப்படின்னு சொல்ல, என்னது இவ முகத்துல என் சோபாவா, இவ பிறந்து அவங்க வளர்த்து இவ என்ன தேடிக்கிட்டு டவுனுக்கு வர எவன் என் சோபாவை கொண்டானோ அவன் பையனையே இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிருக்கிற நிலைமெல்லாம் வந்திருக்காது, இது எல்லாம் நினைச்சு வெக்கத்துல செத்து போற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டேன், இதுல வேற அவனுக்கு அப்பா ஸ்தானத்துல இருந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்க வந்திருக்க, எந்த காலத்துலயும் இது நடக்காது, வீட்டை விட்டு வெளிலப்போ அப்படின்னு கோவமா சரச்சந்திரா சொல்ல, எதுக்குப்பா என்ன மகளாவே நீங்க ஏத்துக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு பூமி கேட்க, அதுக்கு அபூர்வா, ஏன்னா நீ பிறந்த உடனே உன் அம்மாவை விழுங்கிட்ட, அவரோட காதலும் சாம்பல் ஆயிடுச்சு, அந்த கோவம் தான், உன் குரலை கேட்டாவே அவருக்கு கோவமா வருது, தயவு செய்து கிளம்பு அப்படின்னு அபூர்வா சொல்ல, ஓகே நான் போகிறேன்ப்பா, நானே அவனுக்கு அப்பா அம்மா ஸ்தானத்தில் இருந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தது எப்படியாவது நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு, அந்த நம்பிக்கை இப்போ கசப்பாக மாறிடுச்சு, எப்படியும் அத்தை இருக்காங்க பெரியவங்க, அவங்க ஆசீர்வாதமே போதும் அப்படின்னு சொல்ல, யாரு எவ பெரியவோ அந்த புருஷன் இல்லாமல் இருக்காளே அவளா அப்படின்னு அபூர்வா கேட்க, அதுக்கு பூமியும், புருஷன் உயிரோட தான் இருக்கான், அந்த புருஷனை மற்றவங்க தான் அடிமையாக வச்சிட்டு இருக்காங்க, போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல, யாரை பற்றி பேசிட்டு இருக்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா அப்படின்னு சரச்சந்திரா கேட்க, தெரிஞ்சுதான்ப்பா பேசுறேன், மனுஷங்களை மனுஷங்களா பார்க்க தெரியாத ஒரு மனுஷி கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்ன தைரியம் இருந்தா என் வீட்லயே நின்னுக்கிட்டு என்ன பத்தியே பேசிட்டு இருக்க அப்படின்னு அபூர்வா கத்த, சும்மா கத்தாத இது என் வீடு கூட அப்படின்னு பூமி சொல்ல, சரச்சந்திராவும் அபூர்வாவும் ஷாக்காகி நிற்கிறாங்க. நல்ல மனசோட வந்து நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன்ப்பா, நான் போகிறேன்ப்பான்னு சொல்லிட்டு பூமி போகிறா. பூமி போகிறத பார்த்து பிந்து ஓடி வந்து, அண்ணி அப்படின்னு கூப்பிட்றா. எதுக்கு அண்ணி இப்படி பண்ணுறீங்க, பூரி லவ் தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா, ஏன் சிவா உயிருக்குயிரா என்ன காதலிக்கிறானே அவனை பற்றி நீங்கள் நினைக்க மாட்டீங்களா, எதுக்காக எங்கள் 2 பேரையும் பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஏன் காதலை சாவடிக்கணும்னு நினைக்கிறத விட என்ன சாவடிச்சிருங்க அப்படின்னு பூமியோட கை எடுத்துட்டு வந்து தான் கழுத்தில் வச்சு சாவடிச்சிருங்க அண்ணி அப்படின்னு கேட்க, பிந்து அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறா பூமி. என்னை மன்னிச்சிடு அப்படின்னு கேட்குறத தவிர என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, ஒரு உயிரை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், ஒரு உயிரை வாழ வைக்கணும்னு நினைக்கிறேன், சின்ன வயசுலேருந்து அப்பாவோட பாசத்தையே அனுபவிக்காத ஒரு ஜீவனை நான் வாழ வைக்கணும்னு நினைக்கிறேன், அப்பாவோட மொத்த பாசத்தையே சிவா ரூபத்தில் அவளுக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. 3 நாள் எபிசோடு நம்ம பார்த்துருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.